பஜன்லால் சர்மா ஆகட்டும், விஷ்ணு தியோ சாய் ஆகட்டும், மோகன் யாதவ் ஆகட்டும், இப்ப தேசிய செயல் தலைவராக அறிவிக்கப்பட்டிருக்கக்கூடிய நிதின் நபீன் ஆகட்டும், இந்த 4 பேருடைய செலக்ஷன்ல சில சிமிலாரிட்டிஸ் இருக்கின்றன. இந்த 4 பேரும் RSS காரர்கள், இந்த 4 பேரும் நடுவயதுக்காரர்கள், இந்த 4 பேரும் தன்னை முன்னிறுத்தி கொள்ளாமல் கட்சிக்காக கடுமையாக உழைத்தவர்கள், கட்சி இட்டமணியை களத்தில் செய்து முடித்தவர்கள், கட்சியை வெற்றி பெற செய்தவர்கள், சர்ச்சைக்கு அப்பாற்பட்டவர்களாக இருந்தவர்கள். மோடியும் அமித்ஷாவும் எத்தகைய தலைவர்களை டாப் லெவலுக்கு எலிவேட் பண்றாங்கிறத புரிஞ்சு கொள்ளலாம். கட்சிக்காக கடுமையாக உழைக்கிறவர்கள், ரிசல்ட்டை காட்டி தன்னை நிரூபிக்கக்கூடியவர், அவங்களுக்கு திட்டவட்டமா ஒரு பெரிய எலிவேஷன். இப்ப நிதின் நபீன் தேர்தல் இணை பொறுப்பாளரா சத்தீஸ்கர்ல இயங்கியவர், மிகப்பெரிய வெற்றியை பிஜேபி அடைவதற்கு முக்கிய காரணிகள் ஒருவராக இருந்தவர் நிதின் நபீன். இப்ப நடந்து முடிந்த பீகார் எலெக்ஷன்லையும் இவர் மிகப்பெரிய கலப்பணி செய்திருக்கிறார். சத்தமே இல்லாம காரியம் செய்து கொண்டே இருந்திருக்கிறார். ஆனா இது சத்தமே இல்லாம மேலிடம் கவனித்துக் கொண்டே இருக்கிறார். இப்ப நிதின் நபீன் ஏபிவிபி மேன், அது RSS குடும்பம். அப்போ ஐடியாலஜிக்கலா புடம்போடப்பட்டவர்கள், அதே நேரத்தில் பொலிட்டிக்கல் வெற்றிக்காக கட்சிக்குள்ள கடுமையாக உழைத்தவர்கள் கட்சிக்குள்ள ஒரு மிக பெரும் பதவிக்கு அழைத்து செல்லப்படுகிறார்கள். இதுதாங்க உண்மை. சித்தாந்த தெளிவு கொண்ட, அர்ப்பணிப்பு தன்மையுடன் கூடிய, தன்னை முன்னிலைப்படுத்தாமல் கட்சியை மட்டுமே முன்னிலைப்படுத்தக்கூடிய வெற்றிகரமான திறமைசாலிகளின் தலைமையின் கீழ் இந்த கட்சியை கொண்டு வர வேண்டும் என்பதுதான் அமித்ஷா மோடி காம்பினேஷனுடைய ஒரே ஸ்ட்ராட்டஜி. இப்ப இந்த விஷயத்தை உணர்த்துவதாக நிதின் நபீனுடைய அப்பாயின்மெண்ட் இருக்கிறது.